காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இந்த நூற்றாண்டின் தனி மனிதனுக்கு எண்ணங்களில் லக்கு இல்லை. கவனம் சிதறி கிடக்கிறது. முதுமை அடைந்து அழிந்து போக வேண்டிய இந்த சரீரத்தின் வெளிப்படையான அழகும் அலங்காரங்களும் மனிதனுடைய முழு கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. அழகு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் இரசாயன பொருட்கள் தீராத வியாதிகளை கொண்டு வருகின்றன. இதை பொருட்படுத்துவாரில்லை. நான் வெளித்தோற்றத்தை பார்க்கிற தேவன் அல்ல. நான் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு வரும். இந்த நாளின் தேவை சுத்த மனசாட்சியும் சுத்த இருதயமும் உள்ள மனிதர்களே. பிறர் மீது அன்பும் கரிசனையும் கொண்டு வாழும் விசுவாசிகள் இன்றைய உலகின் தேவை. நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் நாட்களின் பெரும் பகுதியை எதற்காக செலவிடுகிறாய்? அழிந்து போகும் பொருட்களை சம்பாதித்து சேர்த்து வைக்க வேண்டுமென்று அங்குமிங்கும் ஓடுகிறாய். உலகின் ஆடம்பர வாழ்க்கை உன்னை பெரிதும் கவர்ந்து இழுக்கிறது. நீ யார் என்பதையும் உன் லட்சியம் என்ன என்பதையும் அடிக்கடி மறந்து போகிறாய். உன் ஜப வாழ்க்கையில் சாரமில்லை. வேத வசனங்கள் உனக்கு விளங்கவில்லை என்கிறாய். இனி காலமில்லை. என் பாதத்தில் தரித்திரு. உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஜெபி. ஆதார வசனம், யாரை தேடுகிறாய்? யோவான் 20:15.